இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரையிலும் நாம் தியானிக்க போகிறோம். 12ஆம் வசனத்தில் ஆண்டவர் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனம் முழுவதும் என்று சொல்லுகிற வார்த்தையை பார்க்கிறோம். அது பழைய ஏற்பாடு முழுவதையும் குறிக்கிறது. மலை பிரசங்கத்தில் அநேக கருத்துக்களை கற்றுக் கொடுத்து விட்டு இந்த 7வது அதிகாரத்தில் மற்றவர்களை தீர்ப்பு செய்யாதிருங்கள், நீங்கள் சாட்சிகளாய் இருப்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள், தீர்ப்பு செய்கிறதற்கு அல்ல, ஒவ்வொருவனையும் தங்களிலும் மேலானவர்களாக எண்ணுங்கள் என்கிற கருத்துக்களை பதிய வைத்த பின்பு உங்கள் கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பழைய ஏற்பாட்டு காரியங்கள், அதாவது நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனம் முழுவதும் இதைத்தான் அடக்கியிருக்கிறது என்று சொல்லிவிட்டு இங்கே ஆண்டவர் பரலோக ராஜ்யத்திற்கு போகிற வாசலையும் வழியையும் குறித்து இயேசு பேசுகிறதை பார்க்கிறோம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் என்று சொல்லிட்டு ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று இங்கே இயேசு போதிக்கிறதை பார்க்கிறோம். நெருக்கம் என்கிற வார்த்தையானது கிரேக்க மொழியிலே அனுமதி மறுக்கப்பட்ட அல்லது ஒன்றோடொன்று அழுத்தம் கொடுக்கிற என்கிற வார்த்தையிலிருந்து அந்த நெருக்கமானது மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அதாவது எல்லாரும் அந்த வழிக்குள்ளாக செல்ல முடியாது, அனுமதி மறுக்கப்பட்ட ஒரு வழி. அதுக்குள்ளே செல்லணும்னா ரொம்ப நம்ம உடம்பை அழுத்தி காரியங்கள் செயல்படும், அதற்குள்ளாகத்தான் கடந்து செல்ல முடியும் என்கிற காரியத்தை குறித்து இங்கே இயேசு பேசுகிறதை பார்க்கிறோம். இடுக்கமான வாசல், நெருக்கமான வழி என்கிறதை குறித்து இயேசு கற்றுக் கொடுக்கிறார். அதற்குள்ளே நுழைய முடிந்தவர்களால் உலகத்தில் வேறு எந்த பயண பொருட்களையும் தன்னுடன் எடுத்து செல்ல முடியாது என்பதை உணர்த்துகிறதற்காக ஆண்டவர் இதை பேசுகிறார். நாம் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்ந்தாலும் பாவத்தில் நிலைத்திருந்தாலும் மரிக்கிற எந்த ஒரு மனுஷனும் தன்னோடு கூட எதையுமே எடுத்து செல்ல முடியாது. ஆனால் பரலோக அந்த பயணத்திற்கு செய்கிறவர்கள் தன்னுடன் ஒன்றையும் எடுத்து செல்ல முடியாது என்கிறதை உணர்த்துவிக்கும் வண்ணமாக இயேசு இதை பேசுகிறதை பார்க்கிறோம். பாவம், சுயநலம், தற்பெருமை, பிற வழிபாடுகள் யாவற்றையும் நம்ம விட்டு தான் நாம் செல்ல முடியும் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் போதிக்கிறார். கொஞ்சம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 29-30 கொஞ்சம் ஆழமாய் நாம் சிந்தித்தால் இந்த காரியங்களை இன்னும் அதிகமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒன்றையுமே எடுத்து செல்ல முடியாது, இடுக்கம் நெருக்கம் என்கிற காரியங்களில் நாம் எப்படி செல்ல முடியும் என்கிற காரியத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். பரலோகத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் உங்களுக்கு அநேக காரியங்கள் உங்களை தடை செய்யக்கூடியதாக இருக்கிறது என்று மத்தேயு 5:29-30 ஆண்டவர் பேசுகிறார். உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுகிறதை பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உன் கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால், அதாவது வலதுகண் இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போற்று, உன் வலதுகை உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து போற்று, உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது, அதாவது அது நலமாயிருக்கும் என்று சொல்லி போதித்ததை பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த வசனத்தின்படி இன்றைக்கு பரிசுத்தவான்கள், தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிகள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னால் ஒருவருக்குமே வலதுகண் இருக்காது, ஒருவருக்குமே வலதுகை இருந்திருக்க முடியாது. இந்த வசனங்களை வேத வெளிச்சத்தின் ஆழங்களிலே நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். சரீரத்தை உருக்குலைக்கிற காரியங்கள் பரிசுத்தத்திற்கான வழி என்று இயேசு போதிக்கவில்லை. நமது கண்கள், நமது கரங்கள் பாவத்திற்கு வழி நடத்துகிறது என்கிற காரியமும் இதிலே ஆண்டவர் சொல்லவில்லை. இயேசு அவைதான் நம்மை உண்மையாக வழி நடத்துகிறது என்பதை என்று அவர் நம்பவும் இல்லை. வலதுகண் பிடுங்கப்பட்டால் இடதுகண் அங்கேயத்தான் இருக்கிறது. 2 கண்கள் பிடுங்கப்பட்டாலும் பாவமானவைகளை கற்பனை செய்கிற, பாவத்தை செய்ய வைக்கிற இருதயம் நம்முடைய சரீரத்திலே தான் காணப்படுகிறது. இதை எல்லாம் இயேசு அறிந்திருந்தவராக இருந்தார். எந்த காரியத்தை குறித்து சொல்லுகிறார் என்று சொன்னால், முதல்ல இருதயத்தின் காரியங்கள் பாவத்துக்கு நேராக எப்படி வழிநடத்துகிறது என்றால் மத்தேயு 15:19-20 இயேசுவே கற்றுக் கொடுக்கிறார். எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலைபாதகங்களும், விபச்சாரமும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு பட்டியல் இடுகிறதை பார்க்கிறோம். இவைகளே
இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். ஆதியாகமம் 8:21. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது. எரேமியா 17:9 எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அப்போது வலதுகண் பிடுங்கப்பட்டாலோ கைகள் தரிக்கப்பட்டாலோ நம்முடைய இருதயம் நம்மோடு கூட இருக்கிறபடினால நாம் தொடர்ந்து பாவம் செய்ய முடியும். பாவம் இருதயத்தில் தான் இருக்குது. முழுமையாக மனம் திரும்பி பழைய வாழ்க்கையிலிருந்து முழுமையாக மாறி புதிய வாழ்க்கையை நாம் பெற வேண்டும். முக்கியமாக நரகத்திற்கு விலக்கி காத்து கொள்ள தேவையானது எதுவோ அதை செய்பவராக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு தடையாக இருக்கிற எந்த பாவத்திலிருந்தும் சோதனையிலிருந்தும் தன்னை விடுவித்து கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் போதித்தார். இச்சைகளும் பாவமான செயல்களும் சரீரத்தின் அவயங்களைப் போல உள்ளதாகவும் அவைகள் மரணத்திற்கு தள்ளப்பட வேண்டும் என்று பவுல் போதிக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவின் போதனையிலிருந்து பவுல் கொஞ்சம் தெளிவாக நாம் இதை புரிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம ஒரு வசனத்தை பிடித்து கொண்டு மற்ற வசனங்களை ஆராய்ந்து பார்க்கவில்லை என்று சொன்னால் கைகளை இழந்தவர்களாக, கண்களை இழந்தவர்களாக, நம்முடைய சரீரங்கள் சிதைக்கப்பட்டவர்களாக மாறிவிட முடியும். கொலோசியர் 3:5 பவுலப்போஸ்தலன் அவன் சபைக்கு எழுதுகிறார். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இவைகளை உண்டு பண்ணுகிற அவயவங்களை அழித்து போடுங்கள். இவரும் கிட்டத்தட்ட கண் பிடுங்கப்படுவது போல, கைகள் தரிக்கப்படுவது போலத்தான காரியங்களை சொல்லுகிறார் என்று சொன்னால், இன்னொரு வசனத்தை கொஞ்சம் ஆழமாய் கற்றுக்கொண்டால் எதை சொல்லுகிறார் என்பது புரியும். ரோமர் 8:13 மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று போதிக்கிறதை பார்க்கிறோம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவினாலே சரீரத்தை அல்ல சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அதைத்தான் இயேசு கிறிஸ்துவும் போதிக்கிறார், பவுல் அப்போஸ்தலனும் போதிக்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்திற்கான ஒரே வழி, இடுக்கமான வாசல், இயேசுவே வாசலாகவும் வழியாகவும் இருக்கிறார் என்று வேதம் போதிக்கிறது. யோவான் 10:7-10 வரையிலும் பார்த்தோம் என்று சொன்னால், நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். 10ஆம் வசனத்தில் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி அவன் வேறு ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று இயேசு பேசுகிறார். அவரே வாசல் என்று சொல்லுகிறார். யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய இடுக்கமான அந்த பாதையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் தேவனோடு கூட ஒவ்வொரு நாளும் சஞ்சரிக்கிறவர்களாக காணப்பட்டோம் என்று சொன்னால், அந்த வாசலும் வழியும் நமக்கு போதுமான அளவிற்கு நுழைகிறதற்கு அது தகுதியுடையதாக நாம் மாறிவிட முடியும். யோவான் 1:12-13 அதில் போகிறதற்கு முதல் நம்ம செய்ய வேண்டிய காரியம், அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று சொன்னால், அவர் இப்போ பிரசங்கித்திருக்கிறாரே 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் அந்த காரியங்களை கை கொள்ளுகிறவர்கள் தான் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள். அவர்கள் அப்படி ஏற்றுக்கொண்டாங்கன்னா அவர்களுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் என்கிற காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அவர்கள் இரத்தத்தினால் ஒருவேளை பிறந்தவர்களாகவோ, மாம்சத்தின் சித்தத்தினால் பிறந்தவர்களாகவோ, புருஷனுடைய விருப்பத்தினால் பிறந்தவர்களாகவோ இருந்தாலும் அவர்கள் என்னை விசுவாசித்து என்னை ஏற்றுக்கொண்டு நான் சொன்ன காரியங்களின்படி செய்ய அவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொன்னால், அவர்கள் என்னால் பிறந்தவர்கள் என்று தேவன் கூறுகிறதை இங்கே இயேசு உறுதிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே யோவான் 5:24 என் வசனத்தை கேட்டு என்னை
அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். யோவான் 6:47 என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு பேசுகிறதை பார்க்கிறோம். ஒரு சிலர் மனம் திரும்பி தங்களை தாழ்த்தி கர்த்தராகிய இயேசுவை நம்ப விரும்புகிறவர்களாக இருக்கின்றார்கள். இது இருதயத்தில் தேவனால் ஏற்படக்கூடிய ஒரு விளைவாகத்தான் காணப்படுகிறது. சரீரத்தினுடைய செய்கைகளை நாம் அழிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இன்றைக்கி விரிவான பாதை என்று இயேசு சொல்கிறார, இது என்ன? உலகத்தினுடைய வழியத்தான் ஆண்டவர் விரிவான பாதை. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அநேகர் இந்த பாதையில் தான் போகிறதற்கு மிகவும் ஆசைப்படுகிறார்கள். அது பாவிகளின் வழி. பலவற்றை வணங்குகிறவர்களின் வழி. ஒன்றையும் வணங்காதவர்களும் இந்த வழிகளில் தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். தேவனை பிரியப்படுத்த கரிசனை இல்லாமல் தன்னை பிரியப்படுத்துகிறவர்களின் வழியாக, சத்தியத்தை அறியாமல் இயேசுவை புறக்கணிக்கிறவர்களுடைய வழியாக இந்த வழிகள் காணப்படுகிறது. விரிவான பாதை. உபாகமம் 11:28 எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேற தேவர்களை பின்பற்றுவீர்களானால் என்று ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். அதே போல் சங்கீதம் 1:6 துன்மார்க்கரின் வழியோ அழியும் என்று பார்க்கிறோம். நீதிமொழிகள் 14:12 மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று பார்க்கிறோம். நீதிமொழிகள் 21:22-3 மனுஷனுடைய வழிகளெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாய் தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். பலியை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம் என்று பார்க்கிறோம். எபேசியர் 4:17 புறஜாதிகள் வீணான சிந்தனையில் நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாதிருங்கள் என்று பேசுகிறார். கொலோசியர் 3:5-7 அந்த வழியினுடைய முடிவு அழிவு, அதாவது ஆவிக்குரிய மரணம், தேவனை விட்டு பிரிதல் மற்றும் அக்கினியில் தள்ளப்படுகிற காரியங்கள் என்று அந்த ஆக்கினை தீர்ப்பானது பொருள்படக்கூடியதாக காணப்படுகிறது. ஆகவே இடுக்கமான ஒரு வாசல் வழியாக, நெருக்கமான ஒரு வழியாக செல்ல வேண்டும்னு சொன்னால் நம்ம பயணத்தோடு கூட எதையுமே எடுத்து செல்ல முடியாது. இந்த உலகத்தில் இன்னைக்கு ஆவிக்குரிய கிரியைகளினால் சரீரத்தின் செய்கைகளை அழிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ரோமர் 7 பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நான் செய்ய வேண்டாம் என்று நினைக்கிறவைகளை நான் செய்யாதபடிக்கு செய்ய வேணான்னு நினைக்கிறத தான் செய்கிறேன், செய்ய வேண்டும் என்று நினைக்கிறத என்னால் செய்ய முடியல, நான் நிர்பந்தமான மனுஷன், நான் இந்த பாவ சரீரத்தின் என்று என்னை யார் விடுதலை செய்யக்கூடும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கூக்குரலை எழுப்பின பவுல் அப்போஸ்தலனே ரோமர் 8:1 சொல்லுகிறார், கிறிஸ்துவனுடைய ஜீவனின் ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே என்று சொல்லுகிறார். அந்த பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை பெறுகிறதற்கு ஆவியானவருடைய பலத்தை ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் சரீரத்தின் செய்கைகளை நாம் அழிக்க முடியும். சரீரத்தை சிதைப்பதற்கு அல்ல, சரீரத்தின் கிரியைகளை அழித்து அந்த இடுக்கமான வழி, நெருக்கமான வாசல் வழியாக நாம் பிரவேசித்தால் ஜீவனுக்கு நாம் செல்ல முடியும் என்கிற காரியத்தை இயேசு அழுத்தம் திருத்தமாக மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொன்ன இயேசு பிரசங்கிக்கிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து 15-20 வரையிலும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று எச்சரிக்கிறார். ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு வருகிறவர்கள் உள்ளத்தில் பட்சிக்கிற ஓநாயைப் போல தேவனுடைய பிள்ளைகள், கள்ள தீர்க்கதரிசிகள் அநேகர் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அவங்க சொல்லுவாங்க, இது இடுக்கமான வாசல் இல்லை, நெருக்கமான வழி இல்லை, உலகத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் பெற்று அனுபவிப்பதற்கு என்று சொல்லி பூமிக்குரியவைகளை நம்மை நாடும்படியாக செய்து மேலானவைகளை நாடாதபடி மாற்றிவிடுகிறவர்களைத்தான் இங்கே ஆண்டவர் கள்ள தீர்க்கதரிசிகள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். உலகத்திற்காகவே பேசுவார்கள், உலகத்திற்காகவே சிந்திப்பார்கள், உலகத்திற்காகவே போதிப்பார்கள். பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை ஒன்றையும் குறித்து போதிக்காதபடி, பரிசுத்தமான வாழ்க்கையை குறித்து போதிக்காதபடி, இடுக்கமான வாசல் நெருக்கமான வழியை போதிக்காதபடி இருக்கிற அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு பார்த்து சொல்லுகிறார், வெளியே பார்க்கிறதற்கு
மேய்ப்பதற்கு ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு வருகிற ஆடு மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் உள்ளத்தில் பட்சிக்கிற ஓநாய்கள். அவர்களை ஆண்டவர் யாருக்கெல்லாம் ஒப்பிடுகிறார்னா, முட்செடிக்கும் முட்பூண்டுக்கும் ஒப்பிட்டு பேசுகிறார். முட்செடிகளில் திராட்சை பழத்தை பறிக்க முடியுமா? முட்பூண்டுகளில் அத்தி பழத்தை பறிக்கிறார்களா? நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும். நல்ல மரத்திலிருந்து கெட்ட கனி கொடுக்காது, கெட்ட மரமும் நல்ல கனியை கொடுக்க முடியாது என்று ஆண்டவர் பேசிற்று. அவர்களுடைய கனிகளினாலே அவர்கள் அறிவீர்கள். அவங்க பிரசங்கத்தை பார்த்தால் அவங்களுடைய கிரியைகளை பாருங்கள், கொஞ்சம் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள், அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை பாருங்கள். அப்பொழுது உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவர் பேசிட்டு சொல்கிறார். பரலோகத்தில் உள்ள என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இடுக்கமான வழி, நெருக்கமான வாசலை ஜனங்களுக்கு பேசுகிறவர்கள், அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பாங்க. சும்மா கிடந்து என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கத்துகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லிட்டு, அந்நாட்களில் இப்படி கத்துறவங்களாம் என்னை பார்த்து சொல்லுவாங்க, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்று சொல்லுவார்கள். நான் சிங்காசனத்தில், நீதியின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டு அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். 24 வசனத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டு, இதுவரையிலும் மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவனே ஒரு கண்மலையின் மேலே தன் வீட்டை கட்டின ஒரு புத்தியுள்ள மனுஷன் என்று சொல்லுகிறார். அவன்தான் இடுக்கமான வழி, நெருக்கமான வாசல் வழியாய் பிரவேசிப்பதற்கு தகுதி உடையவன். அவனுடைய வாழ்வில் பெருமழை வந்தாலும், பெரு வெள்ளம் அடித்தாலும், காற்றடித்தாலும் அந்த வீடு விழாது. ஏன்னா என்னுடைய வார்த்தைகள் வசனத்தின் மேலே, கிறிஸ்துவாகிய கண்மலையின் மேலே அவன் கட்டியிருக்கிறபடினால அவன் பெருமழையையும் பெருவெள்ளத்தையும் காற்றையும் அவன் சமாளிக்கக்கூடியவனாக காணப்படுவான். இவைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அவன் வாழ்க்கையிலும் பெருமழை வருகிறது, பெருங்காற்றடிக்கிறது, வெள்ளம் வருகிறது, எல்லாம் வந்தாலும் அவனுடைய வீடு கீழே விழுந்து முற்றிலும் அழிந்து போகிறது என்று பார்க்கிறோம். அவர் போதனைகளை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு அதிகாரமுடையவராக இந்த காரியங்களை கற்றுக் கொடுத்ததை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இடுக்கமான வாசல், நெருக்கமான வழிகளை தெரிந்து கொண்டு மனுஷன் இந்த உலகத்தில் வரும்பொழுது ஒன்றையும் கொண்டு வந்ததில்லை, போகும்போது ஒன்றையும் கொண்டு போவதில்லை என்பது நிச்சயம். ஆகவே பரலோகத்திற்கான காரியங்களுக்காக, பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடி வாழ்கிறதற்கு பிரயாசப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோ, சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோ, சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோ.